சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனாலதான் நாம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது. நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான். அதனால ஸ்வீட் கொடுக்கிறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுருவேங்க. ரொம்ப சோகமா இருந்தா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன், ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்டுருவேன் நான் எனர்ஜிக்காக. செத்துருவங்க இல்லைன்னா நம்மள செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா இல்லையா? இருக்குதுங்க. சொல்றதுல என்ன பயங்கிற? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, காலையில 7 மணிக்கு ட்ரெஸ் பண்ணது. நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3வது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன். இப்பவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேனா? காலேஜ்ல 7:45 மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன்? வீட்டுல இருந்து வானத்துல இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். அப்படி கும் அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ள போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காருவோம். பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அந்த டீச்சர், எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. பர்வீன், எஸ் மேம். என்ன டல்லா இருக்கிற? உங்களுக்குமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து டிராப் பண்ணி இருப்பார். சாயந்தரம் வெளியில ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நம் முகத்துல ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சார்